பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. கடந்த வகுப்பில் அகீதா உடைய பாடத்தில் தௌஹீதுடைய ஆதாரங்களை படித்தோம். தௌஹீதுடைய வகைகளை இப்போது ஆரம்பிக்கிறோம். தௌஹீது எத்தனை வகை? ரெண்டா மூன்றா? மூன்று. முதலாவது தௌஹீதுர் ருபூபிய்யா, இரண்டாவது தௌஹீதுல் உலூஹிய்யா, மூன்று தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். இந்த பாடத்தில் ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அல் வஸாபி அல் யமனி ரஹிமஹுல்லாஹ் தௌஹீதுடைய வகைகள் 4 என்று ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக தௌஹீதுடைய வகைகள் 3 தான் பிரபலமாக சொல்லப்படுவது. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் 2ஆகவும் சொல்லுவாங்க. தௌஹீதுல் இல்மி, தௌஹீதுல் அமலி. தௌஹீதுல் இல்மி, இல்முடைய தௌஹீத் என்று சொன்னால், இந்த தௌஹீதுடைய வகைகள் 3 சொன்னீங்க பார்த்தீங்களா, அதில் தௌஹீதுல் ருபூபிய்யாவையும் தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத்தையும் தௌஹீதுல் இல்மி என்று சொல்லுவாங்க. இமாம் இப்னுல் கய்யிம், நிறைய இமாம்கள் சொல்கிறது உண்டு. இது புரிதலுக்காக உள்ள வகைப்பாடு. தௌஹீதுல் இல்மி, அல்லாஹ்வுடைய தௌஹீதை பற்றிய அறிவு சம்பந்தப்பட்டதில் 2 அம்சங்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய ருபூபிய்யா, அல்லாஹ் படைப்பவன், பரிபாலிக்கிறவன், ஆட்சி புரிகின்றவன், உயிர் கொடுப்பவன், உயிர் எடுப்பவன். ஆக அல்லாஹ்வுடைய செயல்களை கொண்டு அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது அந்த அறிவு இருக்குது. அது தௌஹீதுல் இல்மில ஒரு பகுதி. இன்னொரு பகுதி தான் தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். அதே அல்லாஹ்வை பற்றி அவருடைய பெயர்கள், அவருடைய பண்புகள். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன பெயர்களை சொல்லியிருக்கிறானோ, என்ன பெயர்களை அல்லாஹ்வுடைய நபி சொல்லியிருக்கிறாங்களோ, அந்த பெயர்களையும் அந்த பெயர்களை பற்றிய அறிவோடு ஒருத்தர் அல்லாஹ்வின் பண்புகளையும் அதில் தெரிந்து கொள்வதையும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு வர்ணித்திருக்கக்கூடிய அவருடைய வல்லமை, பண்புகள், இதை எல்லாவற்றையும் அறிவதையும் இந்த தௌஹீதுல் இல்மில இமாம் இப்னுல் கய்யிம் வகைப்படுத்துவாங்க. அப்போ இது அறிவு சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வை பற்றி அறிவு. அதைத்தான் பிரித்து அல்லாஹ்வுடைய ருபூபியத், அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத் சம்பந்தமான அறிவு. தௌஹீதுல் அமலி என்பது நீங்க சொன்னீங்களே தௌஹீதுல் உலூஹியா, அதுதான் தௌஹீதுல் அமலி. அதாவது அமலை கொண்டு அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, அவருடைய யூனிக்னஸை நம்முடைய அமல்களை கொண்டு, நம்முடைய செயல்களை கொண்டு. அதுதான் இபாதத். நம்முடைய துஆ அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும், நம்முடைய நேர்ச்சை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும், நம்முடைய தபஹ் அடுத்து பலியிடுதல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும். நம்முடைய எல்லா விதமான இபாதத்துகளும், அது உள்ளத்தால் ஏற்படும் வணக்கங்களாக இருக்கட்டும், நம்முடைய நாவினால் வெளிப்படக்கூடிய வணக்கங்களாக இருக்கட்டும், உடல் உறுப்புகளால் செய்யப்படுகிற வணக்கங்களாக இருக்கட்டும், எல்லா இபாதத்துகளிலும் அல்லாஹ்வுக்கு எந்த விதத்திலும் இணை வைக்காமல், ஷிர்க் செய்யாமல் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. அப்போ அதில் நம்முடைய செயல்கள் தான் பிரதானமாக இருக்கு. அதான் தௌஹீதுல் அமலி, அது தௌஹீதுல் உலூஹியா. அப்போ பெயர்கள் மாறுபாடு இருக்கிறதே ஒழிய கருத்து ஒன்று. இப்போ தௌஹீதுன்னு சொன்னால் எல்லாமே அடங்கும். தௌஹீதுல் இல்மின்னு சொன்னால் தௌஹீது ருபூபியாவும் அஸ்மா சிஃபாத்தும் அடங்கும். தௌஹீதுல் அமலி என்று சொன்னால் தௌஹீதுல் உலூஹியா அடங்கும். இப்போ தௌஹீதை இங்கே ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அல் வஸாபி 4 வகை என்று சொல்கிறாங்க. அந்த பாடத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். முதலாவது தௌஹீது ருபூபிய்யா, படைத்து வளர்த்து பராமரித்து ஆட்சி புரியக்கூடிய உண்மையான இறைவன் அர்-ரப் அல்லாஹுதான் என்று நம்பிக்கை கொள்வது. அதில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. தௌஹீத் என்று சொன்னாலே ஒருமைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். வஹத யுவஹீது, அந்த வார்த்தையிலிருந்து தான் இந்த வார்த்தை வருது அரபுல. வஹத யுவஹீது, இதைத்தான் நம்ம வாஹித் அப்படிங்கிற வார்த்தை இதிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. வாஹித்னா ஒன்று. அப்போ அல்லாஹ்வை சிங்குலாரிட்டி, அவனை ஒருமைப்படுத்துவது இதில் கருத்து. அப்போது அல்லாஹ் தான் படைப்பவன், அவனை தவிர யாரும் படைப்பவன் இல்லை.
அல்லாஹ் தான் ஆட்சி செய்கிறவன், அவனுக்கு இணையாக வேறு எவனும் ஆட்சியாளன் இல்லை. இப்படி எல்லாவற்றிலும் அல்லாஹ்வை மற்ற அனைத்திலிருந்து பிரித்து அவனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குன்னு சொல்றது தான் அங்கே ஒருமைப்படுத்துதல். அது தௌஹீது ருபூபியா. ருபூபியாங்கிறது அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வதில் அவனை ஒருமைப்படுத்துவது. இரண்டாவது தௌஹீதுல் உலூஹியா, வணங்கப்படுவதற்கு தகுதியான உண்மையான இறைவன் அல் இலாஹ். ருபூபியாங்கிற வார்த்தை ரப்புங்கிற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. உலூஹியா என்கிற வார்த்தை அல் இலாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த இலாஹ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வர்ற வார்த்தை உலூஹியா. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கருத்து நோக்கம் என்னவோ அதுதான் தௌஹீதுல் உலூஹியாவுடைய தௌஹீத். அப்போ எல்லா வணக்கங்களும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அதில் இணையா வேறு யாரையும் நம்ம ஆக்க மாட்டோம். நம்முடைய செயல்களால் அதோ தௌஹீதுல் அமலி இருக்குதே, அது அத்தனையிலும் நம்முடைய அமல்களை கொண்டு அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதா தௌஹீதுல் உலூஹியா. அப்போ அல்லாஹ்வை உண்மையான இலாகாக ஏற்றுக்கொள்வது. எத்தனையோ வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஆனால் வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த எல்லா இலாகும் பொய்யானவை, பாத்தில். அல்லாஹ் மட்டும்தான் ஹக்கானவன் என்பதுதான் அந்த கருத்து. அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய தௌஹீத், தௌஹீதுல் உலூஹியா. அல்லாஹ்வை வணக்கத்திற்கு ஏற்றுக்கொள்வதற்கு காரணியா வழியா இருக்கக்கூடியதா தௌஹீதுர் ருபூபியா அஸ்மா சிஃபாத்லாம். ஏன்னா யார் வணக்கத்திற்குரியவன்? அல்லாஹ். ஏன் வணக்கத்திற்குரியவன்? இந்த கேள்விக்கு பதில் வேணும்ல. இந்த கேள்விக்கான பதில் தான் அல்லாஹ் ரப்பு, ஆக அவனைத்தான் வணங்கணும். அல்லாஹ் அல் இலாஹ், ஆக அவனுக்கு தான் தகுதி இருக்குது. அல்லாஹ்வுக்கு அழகான மிக அழகான பெயர்கள் உண்டு, பண்புகள் உண்டு. அதில் அவனுக்கு வேறு எவனும் இணை இல்லை, துணை இல்லை. ஆக அவன் தான் வணக்கத்திற்குரிய. ஆகவே அல்லாஹ் அல் இலாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ அல்லாஹ்வை இபாதத்துக்குரியவனா நிரூபிப்பதற்கான ஆதாரங்களா இருக்கக்கூடியவை தான் எது? தௌஹீதுர் ருபூபியாவும் தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத். ஆகவே அந்த இல்மு, அந்த தௌஹீதுல் இல்மி ஒருவருக்கு இருந்தால்தான் தௌஹீதுல் அமலில ஒருத்தர் சரியா இருக்க முடியும். அதான் இந்த இரண்டாவது வகை. மூன்றாவது தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத். அல் அஸ்மா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லும். இஸ்முடைய பன்மை. இஸ்மு என்று சொன்னால் பெயர், நேம். அஸ்மா என்று சொன்னால் நேம்ஸ். பிஸ்மில்லாஹ் என்று சொல்றோமே, அதுல என்ன? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, பி இஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன், பேசுகிறேன். இப்போ அஸ்மா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மிக அழகான பெயர்கள். அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல் ஹுஸ்னா என்று சொன்னால் மிக அழகானவை. ஹசன் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். ஆனால் அதிலே இன்னும் மிக அழகுன்னு சொல்றது தான் இந்த ஹுஸ்னாங்கிற வார்த்தை பயன்படுத்துறது. ஏன்னா அல்லாஹ்வுடைய பெயர்களுக்கு இணையான அழகு எந்த பெயருக்கும் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல அவருடைய உயர்ந்த பண்புகள் இருக்குது. நம்முடைய பெயர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளுக்குமான பெயர்களில் அந்த பெயர் சூட்டப்பட்டிருப்பது மனிதர்களால் சூட்டப்பட்டிருக்குது. அந்த பெயர் சூட்டப்பட்டவை குறைவுள்ளவை. நமக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்க நமக்கு குறைபாடு இருக்கும், பெயரிலும் குறைபாடு இருக்கும். அல்லாஹ்வுடைய பெயர்கள் யாரும் சூட்டாதவை, அல்லாஹ் தனக்கு சூட்டி கொண்டவை. அவன் தனக்கு சூட்டி கொண்ட அந்த பெயர்கள் எல்லாம் அவனுடைய பண்புகளை சொல்லுகின்றன. ஆகவே அந்த பண்புகள் எந்த குறை இல்லாதவை. ஆகவே அல் ஹுஸ்னா, மிக அழகானவை. அப்போ அல்லாஹ்வுடைய தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத். சிஃபாத் என்று சொன்னால் பண்புகள், குணங்கள், அட்ரிபியூட்ஸ் என்று சொல்றாங்க இல்லையா, அது. சிஃபத் என்று சொன்னால் அது ஒருமை, சிஃபாத் அதனுடைய பன்மை, ப்ளூரல். அப்ப அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வர்ணித்திருக்கிற, அவன் தன்னை பற்றி சொல்லி இருக்கிற செய்திகள்ல அவன் யாரு, எப்படிப்பட்டவன், என்னென்ன குணங்கள் அவனுக்கு உண்டு, எது எல்லாம் அவனுக்கு இல்லை என்றவன் மறுத்திருக்கிறான், எதெல்லாம் தனக்கு சொல்லி இருக்கிறான், அந்த எல்லா குணங்களையும் பண்புகளையும் தன்மைகளையும் நாம அதுல அவனுக்கு இணையாக வேறு யாரையும் ஆக்காமல் அதில் அவன் தனித்தவன், மிக அழகானவன், அந்த குணங்களில் எதிலுமே குறைபாடு இல்லை
என்பதை நாம் அங்கே நம்பிக்கை கொள்கிறோம். அப்போ அதில் அல்லாஹ்வை தனிச்சு ஆக்குறோம்ல, அதுதான் தௌஹீத், ஒருமைப்படுத்துகிறோம். அந்த அல்லாஹ்வுடைய பெயர்களிலோ குணங்களிலோ தன்மைகளிலோ வேறு யாரையும் அது போன்று மற்றவர்களுக்கு இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம். அல்ல மற்றவர்களுக்கு படைப்புகளுக்கு இருக்கிறது போலத்தான் அல்லாஹ்வுக்கு இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம். அதுல அல்லாஹ் அத்தனை தன்னுடைய படைப்புகள் எல்லாம் தாண்டி மிக உயர்ந்த குணத்தில் இருக்கிறான். அதுல என்னென்ன குணங்களை பண்புகளை சிஃபாத்தை அல்லாஹ் தனக்கு சொல்லி இருக்கிறானோ அதை எல்லாவற்றையும் உண்மைப்படுத்தி நம்பிக்கை கொண்டு அதை அப்படியே மனதால் ஏற்றுக்கொண்டு அதை அவனை அந்த பண்புகளோடு ஈமான் கொள்வதுதான் தௌஹீதுல் அஸ்மாஇ வ சிஃபாத். இதுவரைக்கும் பார்த்தோம் 3. இது எல்லாம் நம்ம அதிகமாக படித்தது. 4வது இந்த பாடத்தில் ஷேக் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, தௌஹீதுல் முதாபஅ. தௌஹீதுல் முதாபஅ, அல் முதாபஅத்து, அல் முதாபஅத்து என்று சொன்னா பின்பற்றுவதில் அல்லாஹ்வுடைய தௌஹீதுல இங்க நாம தௌஹீதுடைய வகைகள்ல இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பின்பற்றுதலை தான் இங்க பார்க்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல 3 வகை தான் அது. ருபூபியா, உலூஹியா, அல் அஸ்மா வஸ் சிஃபாத். ஆனா இங்க 4வது வகை தௌஹீதுல் முதாபஅ என்று சொன்னா பின்பற்றுவதில் ஒருமைப்படுத்துவது, அதாவது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே பின்பற்றுவது என்கிற கருத்தை கொடுக்கிற தௌஹீத். ஏன்னா ஒருமைப்படுத்துவது தான் இங்க நோக்கம்ங்கிறனால இந்த இடத்துல ஷேக் தௌஹீதுல் முதாபஅ என்று சொல்லுவது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதை குறிக்கும். இத்திபா என்று சொல்றோமே, இத்திபா என்று சொன்னா பின்பற்றுதல். தபஅ என்று சொன்னால் பின்பற்றினான், பின்பற்றியவர், அதைத்தான் தாபிஈ. பின்பற்றியவரை பின்பற்றியவர் தபஉ தாபிஈன். இத்திபா என்று சொன்னா பின்பற்றுதல். அல் முதாபஅ என்று சொன்னா பின்பற்றுதல்னு அர்த்தம் இருக்கு. தௌஹீதுல் முதாபஅ என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் ஒருமைப்படுத்துவது. எப்படி வணங்குவதில் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரையும் வணங்காமல் அவனை ஒருமைப்படுத்தி தனித்து ஆக்குறோமோ அது போல பின்பற்றுவதில் ரசூலுல்லாவுக்கு இணையாக வேறு யாரையும் பின்பற்றாமல் ரசூலுல்லாவை தனிச்சாக்கணும். ரசூலுல்லாவுக்கு இணையா எந்த மனிதரையும் எந்த அறிஞரையும் எப்படிப்பட்ட நமக்கு பிரியத்திற்குரியவரையும் ரசூலுல்லாவுக்கு இணையாக நம்ம எடுத்துக்கொண்டு பின்பற்ற மாட்டோம். ஏன் ரசூல், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் அல்லாஹ்வின் ரசூல், நபியுல்லாஹ், அல்லாஹ்வின் நபி. அதிலும் எல்லா நபிமார்களிலும் தனித்து இந்த ஷரீஆ அவர்களை கொண்டு பூரணப்படுத்தப்பட்டிருக்குது. அல் இஸ்லாம் பூரணப்படுத்தப்பட்டிருக்குது. ஆகவே முந்தைய நபிமார்களை கூட ரசூலுல்லாவுக்கு முரண்பட்ட நிலையில் நம்ம எடுத்து பின்பற்ற மாட்டோம். நபிமார்களையே ரசூலுல்லாவுக்கு இணையா நம்ம பின்பற்ற மாட்டோம். அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூசா இப்போது இருந்தாலும் அவர் என்னை பின்பற்றுறது அவருக்கு வேறு வழி இல்லை. அப்படி இருக்கும்போது மூசா அவர் யார்? அல்லாஹ்விடம் அதிகம் பேசியவர். அவருடைய அந்தஸ்து அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து இருந்தோம். ரசூலுல்லாஹ்வே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்தஸ்து ரொம்ப சிலாகித்து சொல்லி இருந்தோம். அந்த மூசா உயிரோடு இருந்திருந்தால் நான் வாழும் காலத்தில் அவருக்கு என்னை பின்பற்றுவதே ஒரு வழி இல்லை என்று சொன்னான். அப்போ ஒரு நபியா இருந்த ஒரு மூசாவுடைய நிலை, அவர் ரசூல் வேற. அல்லாஹ் மகத்தான வேதத்தை கொடுத்தான் அவங்களுக்கு, தௌராத் வேதத்தை. அப்படிப்பட்ட நபியை கூட நாம் ரசூலுக்கு இணையாக பின்பற்ற முடியாது. ஏன்னா அவரே ரசூலை பின்பற்ற வேண்டியதுதான் அவர் இருந்திருந்தால். ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் திரும்ப வரும்போது ரசூலை தான் பின்பற்றுவாங்க. அவங்க காலத்தில் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இஞ்சிலை பின்பற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஷரியத்தை பின்பற்ற மாட்டாங்க. அவங்க பின்பற்றுவது ஈசா இங்க வந்த பிறகு ரசூலுடைய இந்த ஷரியத்தை பின்பற்றுவாங்க, இந்த இஸ்லாமை பூர்ணப்படுத்தப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றுவாங்க, குர்ஆனை பின்பற்றுவாங்க.
இஞ்சில் கொடுக்கப்பட்ட ஒரு நபி ரசூல் திரும்ப இங்க வரும்போது முஹம்மதுடைய உம்மத்தில் ஒருவராக வருவார். எந்த அளவு இருக்குன்னா, அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த கண்ணியம். ஈசா மறுமை நாள் அடையாளமாக டமாஸ்கஸுடைய மஸ்ஜிதுடைய மினாரால இறங்கிய பிறகு அந்த மஸ்ஜிதில் காலையில் சுபுவுடைய தொழுகையில் சேரும்போது ஜமாத்தில் அவர் வரிசையில் ஒருவராக நிற்பார். அவர் வந்ததை பார்த்து இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இமாமாக அப்போது இருக்கிறவங்க அவங்களை தொழுகை நடத்தப்படி சொல்லி வழிவிடும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மறுத்து விடுவாங்க. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், ஆக நீங்க தொழுகை நடத்தணும், நான் உங்களை பின்பற்றணும். அப்போ அந்த தொழுகை முறை யாருடையது? எந்த தொழுகை முறையை அவங்க பின்பற்றுவாங்க? அப்ப சுபுவுடைய தொழுகையில் அவங்க கலந்து கொள்ளும் போது நாமெல்லாம் எப்படி சுபுவுடைய தொழுகை தொழுகிறோமோ அந்த மாதிரி அதே இந்த சட்டங்களை அஹ்காம்களை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. 5 வேளை தொழுகை அவங்க பின்பற்றுவாங்க, கடைபிடிப்பாங்க. இப்போ என்ன சட்டங்களோ அதைத்தான் எல்லாத்தையும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருக்கிற சட்டங்களை தான் அவங்க பின்பற்றுவாங்க. அப்போ இந்த உம்மத்தில் ஒருவராக தான் அவங்க வருவாங்க. நீதிமிக்க ஆட்சியாளராக வருவாங்க, ஆட்சி செய்வாங்க. அப்போ மூசாவுக்கு ஈசாவுக்குமே அதான் நிலைமை. அல்லாஹ் தஆலா அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துல ரசூலுடைய இந்த சுன்னாவுக்கு கொடுத்திருக்கான் அதிகாரத்தை. ஆகவே இந்த ஒருமைப்படுத்துவதில் இபாதத்து விஷயத்தில் எப்படி அல்லாஹ்வை தனிச்சு ஒருமைப்படுத்தி அவன் தான் உண்மையான இலாஹாக இருக்கிறோமோ, அதுபோல ரசூலை தனிச்சு அவர்களை பின்பற்றக்கூடிய தகுதியான ரசூலாக இந்த ஷரியத்தில் நம்ம எடுத்துக்கொண்டு போவதுதான் இந்த தௌஹீதுல் முதாபா. அல் முதாபா, அலிஃப் லாம் அல் மீம், அல் முத்தா தா, அலிஃப் பா தா தா, அல் முத்தா பா பா ஐன் தா மர்பூத்தா குண்டு தா, தௌஹீதுல் முதாபா. இதைத்தான் ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அல் வசாபி அல் யமனி ரஹிமஹுல்லா இந்த பாடத்தில் முதலாவதாக கொண்டு வராங்க. இந்த பாடத்தில் சொல்லப்பட்ட இந்த 4 வகைகளை அவங்க அடுத்தடுத்த பாடங்களில் ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு தனித்தனி பாடங்களை ஒதுக்கியிருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம இனி அடுத்து வரக்கூடிய பாடங்களில் படிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ்.